எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு தோணுதெல்லாம் குற்றம் சாட்டுவாங்க. இதை நீண்ட காலமாக எல்லா எல்லா ஆட்சிகள்லையும் இந்த பாலியல் வன்முறை படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உடனடி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மின்னல் வேகத்தில் காவல்துறையை இயக்கி விடுறாரு. சில இடங்களில் நடைபெற்ற இந்த பாலியல் ராசம் படுகொலையில் 48 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிச்சு அவங்க கூண்டில் உணாந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஆக காவல்துறையை எங்கெங்கு அவர்கள் கடமை தவறுகிறார்களோ உடனடியாக முதல்வர் தலையிட்டு அவர்களை பணிவிடை நீக்கம் செய்துவிட்டு காவல்துறையை முடுக்கிவிட்டு கொண்டு தான் இருக்கிறார். கடைசியாக வேடரத்தத்திலே அந்த பிரதிபா என்கின்ற அந்த 12ஆம் வகுப்பு மாணவி, மிக ஏழ்மையான இல்லம், ஃபேன் கிடையாது, கட்டில் உடைஞ்ச கட்டில், கழிப்பறை கிடையாது, 3 பரீட்சை எழுதிட்டு ப்ளஸ் 2ல் அடுத்த பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே இருந்தவன் அந்த கால் ஆஃப் நேச்சருக்காக வெளியே போயிருக்கிறான். 2 மணி நேரம் ஆச்சு, வரல. அவங்க போய் முறையிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் பதிவு செய்ய முடியாது, நாளை காலைல 10 மணிக்கு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. 10 மணிக்கு போனால் நாங்கள் பதிவு செய்ய முடியாது, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்ட்டாங்க. மகளிர் காவல் நிலையத்துக்கு போனால் அவள் எங்கேயாவது ஓடி போயிருப்பா, அதுக்கெல்லாம் நாங்கள் மெனக்கட முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப பழையபடி அவங்க குளத்தூர் அந்த குளத்தூர் ஸ்டேஷனுக்கே போக சொன்ன போது தான் இந்த பெண் குழந்தை ஒரு வேலிகள் நிறைஞ்ச ஒரு இடத்துல அரை நிர்வாணமாக கொல்லப்பட்டு கிடப்பதை கண்டு துடிதுடித்து போய் ஊரே திரண்டு, அந்த ஊரில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜாதியும் இருக்குது, ஒரு சாதி சண்டை கிடையாது, அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அது ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த ஊரில் இந்த கொடுமையில் பல வீடுகளில் சமைக்கவே இல்லை. நான் 3 மணி நேரம் அந்த வீட்டில் இருந்தேன். அவங்கள ரொம்ப அந்த பாவமாக இருந்தது, அந்த தாயும் தந்தையும். 4 நாள் அவங்க சாப்பிடல. அது ரொம்ப நான் வற்புறுத்தி தான் அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸு சாப்பிட வச்சுட்டு முதலமைச்சருக்கு அங்கேருந்தே அலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்ற போது அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி ஒரு தினேஷ்குமார் வந்தார். இவ்வளவே நான் சொல்லி, அந்த பொண்ணு தொடர்ந்து படிக்கிறதுக்கும் நீங்கள் நிதி உதவி செய்யணும், படித்து முடித்த பிறகு ஒரு நல்ல வேலை, அது ட்ரிபிள் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கு, நல்ல ஊதியத்துடைய ஒரு வேலையை அரசு அவங்களுக்கு கொடுக்கணும், குடும்பத்துக்கு நிவாரண நிதியும் நீங்கள் தரணும் என்று அந்த கோரிக்கைகளில் காவல்துறையில் யாரெல்லாம் மிகவும் திமிரோடும் பொறுப்பற்ற தன்மையில் செயல்பட்டாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்கேன். எஸ்பி முடிஞ்ச அளவுக்கு நியாயம் அதில் நடந்துட்டு வராரு. அவங்க 10 டீம் அமைச்சிருக்கிறாங்க, ஓரளவு நெருங்கிட்டாங்க. ஆனால் அதில் யாராவது நிரபராதியை நம்ம சேர்த்துடக்கூடாதுங்கிறதுல அதை வடிகட்டுற முயற்சிகளை இப்போ அந்த பரிசோதனைக்கு அந்த உடைகள் இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான பாலியல் வன்முறை கொடுமைக்கு போதைப் பொருள் மிக முக்கியமான காரணம். மிருகமாயிடுறான், நாயாகலை, வெறிநாய் ஆயிடுறான். எல்லாம் 18 வயசு 25 வயசுக்குள்ளே பயிலுங்க. அவங்களுக்கு என்ன தப்பு செய்யணுங்கிறது கூட உணரக்கூடிய சக்தி கிடையாது. இது தமிழ்நாட்டிலே பல இடங்களில் நடக்கிறத அடியோடு தடுப்பதற்கு புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும். வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பதற்கான சரத்துக்களை உள்ளடக்கிய சட்டத்தை மலரப்போகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வர வேண்டும் என்பதையும் நான் அங்கேயும் சொன்னேன், பத்திரிகையாளர்கள் மூலமாகவும் நான் வலியுறுத்துகிறேன். சட்டம்னா இப்போ ஜாமீன் போட்டு வந்துடுறான், அது 5 வருஷம் 6 வருஷத்தில் வெளியே வந்துடுறான், பழையபடி அவன் அதே மிருகமாக தான் அலைகிறான். எந்த அடிப்படையிலும் அவர்களுக்கு விடுதலையே கூடாது. நான் மரண தண்டனை நான் வலியுறுத்துகிறேன். பிகாஸ் நாங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பான நிலை ரொம்ப நாளாக எடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா மைதானத்திற்கால வச்சு கல்லால் அடித்து கொள்கிறாங்க. அது மாதிரி கொடூரமான தண்டனை கொடுக்க சொல்லலை. ஆனால் சிறையை விட்டு வெளியே வர முடியாத சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அப்படி பாதுகாப்பு வேணும்னா இந்த அரசை குறை சொல்லி இது வரைக்கும் இருந்த எந்த அரசாக இருந்தாலும் இம்மாதிரி பாலியல் வன்முறை படுகொலைகள் அவ்வப்போது நடந்த வண்ணம் தான் இருக்கின்றன. கூடிய பழையமாக பல வழக்குகளில் அவங்களுக்கு குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை வரப்போகுது தெரியாது. கோர்ட்டில் போய் அவனுக்கு பெரிய
ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் கொடுப்பாங்களா? அது ஒன்றும் உத்தரவாதம் இல்லை. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறத நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, 62வது வருடத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அரசியலில். எங்கூட இருக்கிறவங்க 32 வருஷமாக எந்த தோல்விகள் ஒரு சீட்டு கூட இல்லாமல் போன காலம் அது என்னோட உறுதியாக நிற்கிறாங்க. அவங்க இது மாதிரி நிறைய கட்சிகளோட கூட்டு வைக்க வேண்டியிருக்கு, பல நிர்பந்தங்கள் எங்களுக்கு இருக்குது. இந்த தடவை 4 நீங்கள் ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொன்னோம். இல்லை இந்த 4 தான் இந்த தடவை கொடுக்க வாய்ப்பாக இருக்குன்னாங்க. நான் கலைஞர்கிட்டே அவருடைய இறுதி நாட்களில் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு காலத்தில் உங்களோடு இருந்தபோது அதில் பல அர்த்தம் இருக்குது. எல்லா காலத்திலும் அவரோட இல்லை. நான் ஒரு காலத்தில் உங்களுக்கு எப்படி பக்கபலமாக இருந்தேனோ அதுபோல் தம்பி ஸ்டாலினுக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்ததுனால தான் அந்த நிலையில், பேச முடியாத நிலையில் 2 கையை நீட்டி என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. அதை நான் மறக்கலை. திராவிட இயக்கத்தை பாதுகாப்போன்னா நாங்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஸ்பியர் ஹெட், அதனுடைய லட்சியங்களை உறுதியான கான்சன்ட்ரேட்டட் திராவிடியன் மூமெண்ட் இஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகையினால இதை எல்லா இடங்களிலும் பேசி இந்த இந்துத்துவா சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபி கோர முகமூடியோடு உள்ளே நுழைவதற்கு இங்கே இருக்கிற இலக்கியங்களை மேற்கோள் காட்டுவது, இங்கே உள்ள கோயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவது, இதில் எல்லாம் ஜனங்களை ஏமாற்ற விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதில் ஒரு சரியான நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இங்கே தமிழகத்தின் திராவிட இயக்க பூமியில் இவையெல்லாம் வந்ததுன்னா பெரும் கேடு தான் ஒரு எதிர்காலத்தில். இங்கே முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்ஸு எல்லாம் மைனாரிட்டிஸ் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அது எல்லாம் மாறி ஒரிசாவில் நடந்தது போல், வேறு மாநிலங்களில் சில இடங்களில் வடநாட்டில் நடக்கிறது போல் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால திராவிட இயக்கத்தை அதனுடைய முதல் ஈட்டி முனையாக, முதல் கவசமாக இருக்கிற திமுகவை நாங்கள் உடனிருந்து திராவிட இயக்கத்தை பாதுகாப்புக்கிற நிலைப்பாட்டை கடந்த 3 வருஷமாக எல்லா மேடையும் நான் பேசிட்டு வரேன். அதனால தான் அவங்ககிட்ட அவங்க சொன்னது போது நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டேன். வெளியே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டோன்னு தான் சொன்னேன். அந்த வேலையில் மறுநாளே எங்கள் இயக்கத்தோழர்கள் எங்கெங்கே துக்கத்துக்கு ஆளாகியிருக்காங்களோ அதை 6-7 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் இந்த 3-4 நாளில். எங்கெங்கே எங்கள் தோழர்கள் மறைந்தார்களோ அந்த வீடுகளுக்கு சென்று அந்த ஊர் தோழர்களை எல்லாம் பார்த்து அனுதாபம் ஆறுதலும் சொல்லிவிட்டு வந்தேன். எங்கள் இயக்கத்தோழர்களுக்கு தலைமை ஒரு முடிவெடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்கள் தோழர்களுக்கு இருக்குது. அதனால் இதை நாங்கள் ஒரு பொருட்டாக நினைக்கிறேன். இந்த சீட்டு குறைச்சிட்டாங்களான்னு நினைக்கிறேன். எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு ஒதுக்கப்படும்னு இனி பொதுவுடைமை கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகு தான் தொகுதி ஐடென்டிஃபிகேஷனுக்கு வருவாங்க. எண்ணிக்கையை சொல்லிட்டாங்க. எந்தெந்த தொகுதிகள்ங்கிற அந்த கருத்து பரிமாற்றம் இதுக்கு பிறகு தான் நடக்கும். அப்பொழுது நாங்கள் எந்தெந்த தொகுதிகள் எங்களுக்கு வேணும்னு அந்த தொகுதிகளை அடையாளப்படுத்தி சொல்லுவோம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுடைய விளைவு என்னாச்சுன்னா, நீங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு ஹோட்டலில் அந்த பில்லை அங்கே தான் சொன்னேன். இட்லி 33 ரூபா 33 காசு, 2 வடை 33 ரூபா 33 காசு, கேஸ் 9 ரூபா 78 காசு. அந்த கேஸுங்கிறத எடுத்துகிட்டு மோடின்னு அதில் போடணும். ஏன்னா சாதாரண மக்களை பாதிக்குது. பல இடங்களில் ஹோட்டலில் மூடிட்டாங்க. சின்ன ஹோட்டல் பாவம் அவங்களாம் மூடிட்டாங்க. இத்தனைக்கும் காரணம் அமெரிக்க வெள்ளை மாளிகையிலே உட்கார்ந்திருக்கின்ற அந்த பதவிக்கு சற்றும் அருகதையற்ற டொனால்டு ட்ரம்ப். நான் ஈரானில் உள்ள எல்லா மக்களையும் அழிச்சிருவேன்னு சொல்கிறேன். இதை ஹிட்லர் தான் சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ ரீஇன்கார்னேஷன் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர் இஸ் சிட்டிங் இன் த ஒயிட் ஹவுஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ரஷ்யாவில்
எரிபொருள் வாங்குவதற்கு, எண்ணெய் வாங்குறதுக்கு, கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்து விட்டதுன்னு ஒரு நியூஸு அவங்க தரப்பிலிருந்து வந்தது. இதை விட வெட்கக்கேடு ஏதாவது உண்டா? அமெரிக்காவுக்கு என்ன மோடி அரசு என்ன கொத்தடிமை அரசா? அவன் யாருக்கா சொல்கிறது நமக்கு? நம்ம யார்கிட்டோட ஏற்றுமதி போய் இறக்குமதி செய்வோம். ஆக அமெரிக்க அரசு நம்ம இவ்வளவு நம்ம பல நேரங்களில் புண்படுத்துகிறாங்க கூட, அதற்கு ஒரு ஊதுகுழலாக மோடி செயல்படுவது மிகவும் கண்டனத்துக்குரியது. இந்த இந்த எரிவாயு பிரச்சனையில் இப்போ நிறைய வந்திருக்கு. தற்காலிகமாக பெரிய பாதிப்பு வராதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அது நீடிச்சுக்கிட்டே போனான். நாங்கள் அழிப்போம்னு அவன் சொல்கிறான். ஈரான் நாங்கள் பதில் அடி கொடுப்போம்னு சொல்லி ஏவுகணையை நேற்றுக்கு ஏவி விட்டுருக்கிறான். இது பெரிதளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 53 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில். பல நாடுகளில், இந்தோனேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் பெருமளவு மக்கள் இஸ்லாமியர்கள். அதனால் பழைய சிறுவை போர்கள் மாதிரி ஒரு நிலைமை அந்த மண்டலத்தில் வரக்கூடாது. இதற்கு ரஷ்யா ஓரளவு சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கு. சீனா எடுக்க வேண்டும். இந்தியா இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிக்க தவறிவிட்டது. அதுக்கு லாலிபாடி கொண்டிருக்கிறது. உலகமே பதட்டத்தில் இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள நம்ம பிள்ளைகள், பையங்க, பெண்கள் எல்லாம் உயிரோடு திரும்பி வர முடியுமா அங்கிற பயத்துக்கும் கவலைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். ஆக ஒரு வெறும் ஈரான் மீதான தாக்குதல் அல்ல, கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் அமெரிக்கா எதேச்சாதிகாரமாக தன்னுடைய இராணுவ பலத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. வியட்நாமில் மூக்கறுபட்டது மறந்து போச்சு அமெரிக்க அரசுக்கு. சின்னஞ்சிறு வியட்நாம் அவங்கள எதிர்த்து நின்று கடைசியில் பின்வாங்கித்தார போகிறாங்க அமெரிக்கா. அதனால் இப்பொழுதும் அவர்கள் நினைப்பது போல ஈரானெல்லாம் அழிக்க முடியாது. அது மற்ற நாடுகள், குறிப்பாக இந்தியா போன்ற நடுநிலை நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து தாக்குவதற்கு. ஆகவே அந்த மக்கள் பாவம் அங்கே இருக்கக்கூடிய நம் நாட்டைச் சேர்ந்தவர்களைப் போல பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதட்டத்திலே, பயத்திலே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ட்ரம்ப். அவருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறது மோடி. மோடி மீதும் அந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். என்னங்க? அமெரிக்க அதிபர்கிட்ட நான் ஃபோன் போட முடியாத. He doesn't deserve my letter. திமுக தொடக்கத்துன்னு சொல்லிட்டு வரேன், will form its government on its own. திமுக பெறுகிற பெரும்பான்மை வைத்தே அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். அதனால் கூட்டணி மந்திரி சபை என்ற பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகும். இது என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுமானம். நிர்பந்தம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. நல்ல மனதோடு போய் அவர் மேலே ஒரு காலத்தில் 32 கொஞ்சம் பொறுங்க 30 வருடம் அவரோட இருந்தவன், அவர் இப்படி பிணிவையப்பட்டிருக்கிறாருங்கிற கவலையில் நான் போனப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்கிட்ட நான் மனசில் பட்டதை அவர்கிட்ட சொன்னேன். ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்தோம். இனி டிஎம்கே சப்போர்ட் பண்ணி நாங்கள் அவருக்கு பக்கபலமாக எப்போ இருப்போம்னு சொன்னேன். அதை அந்த ஸ்டாண்ட்லேருந்து இனி எந்த மாற்றமும் இல்லை, அது உறுதியாக நிற்கிறோம். அது அவ்வளோதானே. இது ஒரு ஸ்டாண்டை சொன்னால் அதில் தான் நிற்போன்னு தான் சொல்லிட்டோம்ல. இனி வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியுமா? நாங்கள் பாருங்கள், மற்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்காங்கிறத பற்றி எங்களுக்கு லட்சியமே இல்லை. எத்தனை கொடுக்குறாங்க, கூட கொடுக்குறாங்க, குறையாக கொடுக்குறாங்க, அதை கணக்கு போடுற இடத்துல இல்லை. அவங்க திராவிட இயக்கம் அல்ல, மற்ற கட்சிகள் திராவிட இயக்கம் அல்ல. நாங்கள் பார்ட் ஆஃப் த டிராவிடியன் மூமெண்ட். கான்சன்ட்ரேட்டட் டிராவிடியன் மூமெண்ட் இஸ் எம்டிஎம்கே. திமுக அண்ணா காலத்தில் சொல்லி வந்த பல கொள்கைகளில் அழுத்தமான பிடிப்போடும் அதை பகிரங்கமாக வெளிப்படையாக நாடாளுமன்றத்திலேயே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆக எங்களுக்கு பொறுப்பு அதிகம்.
வி ஆர் ஏ டிரெவிடியன் மூவ்மெண்ட்டு. மற்ற கட்சிகள்லாம் டிரெவிடியன் மூவ்மெண்ட் கிடையாது. அவங்க நிலைப்பாடில் இருப்பாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கல. அதாவது கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகள் ரிசல்ட் வரும்போது பொய்யாக போயிருக்கின்றன. அதனால் அவருக்கு ஒரு இடங்கள் நல்ல கூட்டம் கூடுது. அவர் எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், எப்படி செயல்படுகிறார் என்று நான் விமர்சிக்க தயாராக இல்லை. உங்கள் அனைவருக்கும், நாட்டிலே நடுநிலையோடு சிந்திப்பவர்களுக்கும் தெரிந்த விஷயத்தை நான் இங்கே பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. எனக்கு தெரியாதுங்க. திரைமறைவில் நடப்பதையெல்லாம் என்னால் ஊடுருவி பார்க்க முடியாது. அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. தேர்தல் ஆணையத்தின் உணவு பட்டியல்கள் வந்து வெளியிடப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் உணவு பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. என்ன பட்டியல்? தேர்தல் ஆணையத்துல உணவு பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. உணவு பட்டியல் தேர்தல் செலவு கணக்கு, அது வேட்பாளர் செலவு கணக்கு. அது வேட்பாளர் எலெக்ஷன் அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க சப்மிட் பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே. அதை அவங்க எலெக்ஷன் கமிஷன் பார்ப்பாங்க. சார், இப்போ கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கனிம வளங்கள் கடத்தப்படுறாங்க, தடுக்க சிறப்பு சட்டம் வேணும்ன்றீங்க. ஏற்கனவே அதை தடுக்க நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? அரசு என்ன நடவடிக்கை? அரசு பல நேரங்களில் தடுப்பதற்கு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இன்னும் தீவிரமாக அதை கண்காணித்து அதுக்கு அடியோடு எதுவும் போகாத அளவுக்கு தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை வருங்காலத்தில் முதலமைச்சர் செய்வார்னு நான் நம்புகிறேன். காவல்துறை வந்து அங்கே போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? அப்படி பிடிச்சிருந்தாங்கன்னா அங்கே போகாது இல்லை. போராட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களில் அனுமதி கொடுக்கத்தான் செய்கிறாங்க. போராட்டங்கள் கனிம வளம் கடத்துறதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. அதை மீறி கண்களின் மண்ணை தூவிவிட்டு கடத்துகிற வேலையில் பலர் ஈடுபட்டு வருகிறார்கள். அது முற்றாக தடுக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது ஜாமீனில் வர முடியாத முறையிலே அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடாது. அந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மூலமா சிபிசிஐடி மூலமா உடனடியாக வந்து இந்த வழக்குகள் எல்லாம் சேகரித்து மகிழா அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் வந்து நேற்று வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட போலீசார் மீது, முன்னாள் போலீசார் மீது கடுங்காவல், அதாவது கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு லட்ச ரூபா அபராதம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியாத்தானே செஞ்சுருக்காங்க. போலீசார் சரியான விசாரணை இல்லாத பட்சத்தில் அதனால தான் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. காவல் நிலையத்திலும் கருப்பாடுகள் இருக்கின்றன. அது அடையாளம் காணப்பட்டு அந்த இலாக்காவிலே இல்லாத, நிரந்தரமாக இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் முதலமைச்சருக்கு. பெண்கள் நலன்னு நாங்கள் ரொம்ப அக்கறை உள்ளவங்க. நாட்டில் தன்மானம், கற்பு, ஒழுக்கம் வளரும் தலைமுறையிட்ட போதிக்கப்பட வேண்டும். ரொம்ப பத்திரமாக இருக்கணும். அங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறோம். இளம் கல்லூரி மாணவிகள் மட்டத்தில் அந்த பெற்றோர்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். படிக்க அனுப்பிட்டோம், ஹாஸ்டல் போயிடுச்சு, அதோடு நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இருக்காங்க. அந்த வளரும் தலைமுறை பெண்களிடம் தமிழகத்தில் காலங்காலமாக பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒழுக்க நெறிகளை அவர்கள் மனதில் பதிகிற வண்ணத்தில் அங்குள்ள கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பொது மேடைகளிலே போய் கருத்துக்களை பேசுகிறவர்கள், கல்லூரிகளிலே போய் பேசுகிறவர்கள் இதை
அழுத்தமாக அவர்கள் மனதில் பதியும் வண்ணம் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனை குறித்து என் மனதில் மிகுந்த கவலை மூண்டிருக்கிறது. இன்றைய வளர்கிற இளம் தலைமுறையினரிடம் அவர்கள் எந்த நெறிகளிலே அவர்கள் அழுத்தமாக இருக்க வேண்டுமோ அது சற்று பலகீனமடைந்து வருகிறதோ அங்கிற சந்தேகம் சமீப காலங்களிலே சில இடங்களிலே கூடுகிற கூட்டங்களை பார்க்கிற போது எனக்கு ஏற்படுகிறது. ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள்.